காஞ்ச மிளகாய், பூண்டு ரவ்வோண்டு, இஞ்சி ரவ்வோண்டு. வாங்க வானலை பற்ற வச்சுக்கலாம். வானலை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சின்ன வெங்காயம் சட்னி செய்யலாம். சின்ன வெங்காயம் சட்னி செய்யறதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு. வானலை காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. வானல் காஞ்சி எண்ணெய் ஊற்றின பிறகு காஞ்ச மிளகாய் போட்டுங்க. காஞ்ச மிளகாய் காஞ்சதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டுக்குங்க. சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. சட்னி சின்ன வெங்காயத்தில் செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தினசரி பச்சையாக ஒரு 2 வெங்காயம் சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அது எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்புல ரத்தம் இல்லைன்னு டாக்டர் சொன்னார். அப்போ நாங்கள் தினசரி அவருக்கு சின்ன வெங்காயம் தான் எப்படிலாம் அவருக்கு தர முடியுமோ அப்படிலாம் தந்தோம். ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆச்சு. நல்லா வதங்கட்டோன்னு சின்ன வெங்காயத்தில் சட்னி செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கட்டோங்க. நல்லா வதங்குச்சிங்கன்னு வச்சுக்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்குங்க. இஞ்சி போட்டுக்கோங்க, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. இதில் வெறும் வெங்காய சட்னி தான், நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, தக்காளியெலாம் சேர்க்கறதில்ல. வெறும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி சட்னி செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சட்னியாக உரிக்க தான் கஷ்டமாக இருக்குமோ, கொஞ்சம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோவும் நல்லது. நீங்கள் தினசரி இது பண்ண முடியலனாலும் வாரத்தில் ஒரு நாள் சின்ன வெங்காயம் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தினசரி ஒரு பச்சை வெங்காயம் சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகுதுங்க, வதக்கி விடுங்க நல்லா. இன்னும் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினோடனே அது வாசனையே செம்மையாக இருக்குங்க. இது சர்க்கரையோடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் இது கட்டுக்குள்ளே வச்சு எல்லாத்துக்குமே நல்ல பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சின்ன வெங்காயம் சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோவும் நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சி. உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்கெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆற நல்லா வச்சுட்டு சட்னி அரைங்க, சூடாக அரைக்காதீங்க. அவ்வளோதான், வதங்கிடுச்சு. சட்னி ஆற விடலாம். வாங்க, நல்லா வெங்காயம் ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைக்கலாம். வாங்க, நல்லா மழைன்னு அரைச்சிக்கின்னு வானலை காய வைங்க. நாங்கள் அதே வானல்லேயே அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. அரைச்சின்னு வந்த சட்னி அதில் போடலாம். போட்டு நல்லா வதக்குங்க. நாங்கள் தண்ணி கிண்ணி ஊற்றலை, அப்படியே அரைச்சிட்டு இது பண்ணுறோம். இந்த சட்னி 2 நாளாக இருந்தாலும் கெட்டு போகாது. தண்ணி போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா சட்னி கெட்டு போயிடும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. நாங்கள் புளியெலாம் சேர்க்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வெறும் சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் பூண்டு இதான் சேர்த்துருக்கோம். எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இட்லியோடு சேர்த்து சாப்பிட்லாம்.